மருத்துவ ஜோதிட சேனல் யூடியூப் அன்பர்களுக்கு எமது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொலியிலே ருசியின்மை பசியின்மை, பசியின்மை என்பதை விட ருசியின்மையை தான் சொல்லணும். ருசி நல்லா ருசிச்சு சாப்பிட்டாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பசியானது நல்லா வந்துடும், நல்ல ஜீரண சக்தியும் நடக்கும். பொதுவாக ஒரு சில பேருக்கு ருசியே தெரியாது, சாப்பாட்டில் என்ன ருசி இருக்குன்னே தெரியாத அளவுக்கு சளியினாலையும் ஒரு சில பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு விஷ காய்ச்சல் வந்திருக்கும், தீராத கபம் சார்ந்த நோய் வந்தவர்கள், டெங்கு காய்ச்சல், சிக்கன் குனியா, இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போன கொரோனா, இது மாதிரி கடுமையான நோய்கள் வந்தவர்களுக்கு அந்த நோய் சரியாயிடும். ஆனால் அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு என்ன சாப்பாடு சாப்பிட்றோங்கிற ருசியே தெரியாது, வாசனை தெரியாது. அப்போ அவங்க மூக்கு செத்து போச்சா அப்படிங்கிற லெவலுக்கு, நாக்கு செத்து போச்சா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பயப்படுவாங்க. அந்த மாதிரி ருசியின்மை, பசியின்மை, வாசனையின்மை போன்ற அடிப்படை மருத்துவ பிரச்சனைகளுக்கு தான் என்னுடைய அனுபவ ரீதியாக ஒரு சில நாட்டு மருத்துவ விஷயங்களை சொல்லி நிறைய பேருக்கு அந்த மாதிரி இந்த கொரோனா ஒருத்தர் எல்லாம் பார்த்தா வாசனையே தெரியாமல் இருந்தார். நான் சொன்ன விஷயத்தை அவர் செஞ்சார். கண்டிப்பாக இப்போ அவருக்கு நல்ல ஒரு ஜீரண சக்தியும் கிடைச்சிருச்சு, வாசனையும் நல்லா கிடைச்சிருச்சு. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜீரகத்தை கொஞ்சம் எடுக்கணும். ஜீரகத்தை எலுமிச்சம்பழ சாற்றில் ஊற வச்சு அதை நல்லா வெயிலில் காய வச்சிடணும். அதை காய வச்சு நல்லா பவுடர் பண்ணி அரை ஸ்பூனு காலையும் இரவும் உணவுக்கு பின்னோ அல்லது உணவுக்கு முன்னோ எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ஒரு பசி, ருசி, வாசனை இது போன்ற விஷயங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதுக்கு அடுத்தாப்புல எடுத்தீங்கன்னு சொன்னால் புதினா கீரை இருக்கு பாருங்க, புதினா இலை, அதோட பேரிச்சை, மிளகு, சீரகம், இந்துப்பு வச்சு நல்லா அரைச்சி சட்னி மாதிரி, துவையல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் இந்த பசியின்மை ருசியின்மைக்கு நல்ல ஒரு தீர்வு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சை இலை, நாரத்தம்பழ செடியினுடைய இலை, நாரத்தை இலை, கிடாரங்கான்னு சொல்லுவாங்க, கொழுமிச்சைன்னு சொல்லுவாங்க. எலுமிச்சை வகைப்பாட்டோட சேர்ந்த மரங்கள் தான் இது பூரா. எலுமிச்சை, நாரத்தை இலை எடுத்து அதோட கொஞ்சம் காஞ்ச கொத்தமல்லி வச்சு அரைச்சி அதில் கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து துவையல் மாதிரி பண்ணி சுடு சாதத்தில் போட்டு கொஞ்சம் நெய் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னாலும் இந்த ருசியின்மை, பசியின்மை, வாயு பிரச்சனை, மலச்சிக்கல், வாசனை தெரியாமல் போகிறது, மூக்கு நுகரும் தன்மை இதெல்லாம் மாறி உணவில் நாட்டம் ஏற்படும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் என்னால் செய்ய முடியலை, ஏதாவது மருத்துவ ரீதியாக மருந்து கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுர்வேத கம்பெனி அபெக்ஸ் கம்பெனியில் கிளவீரான்னு ஒரு டானிக் போட்டாங்க. அதிலே கிளவீரா டேப்லெட்டும் இருக்குது. அது ஒரு 10 நாளுக்கு மட்டும்தான் எடுக்கணும், ரொம்ப நாள் எடுக்கக்கூடாது. அதில் நிலவேம்பு, இது மாதிரி பேய்ப்புடல், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அதில் இருந்திருக்கு. அந்த டானிக்கை எடுத்தாலே கொரோனாவே ஒரு 4 நாளில் நிறைவாயிரும், அந்த தீர்ந்துடும். டெங்கு அது முத டெங்கு காய்ச்சலுக்காக தான் அவங்க போட்டாங்க. டெங்கு சீசனில் கிளவீரா நல்ல சேல்ஸ் இருந்தது. அந்த டெங்கு காய்ச்சலை ஒரு 2-3 நாளில் சரி பண்ணி பிளாட்டிலேட் விகிதத்தை கூட்டி கொடுத்துரும், நோய் எதிர்ப்பு திறனை கூட்டும். அது மாதிரி கொரோனா போன்ற விஷயங்களுக்கும் அது ரொம்ப நல்ல டானிக்கு. அந்த கிளவீரா டானிக் இந்த உடம்புல சளி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பூராமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த சளியெல்லாம் நல்லபடியாக எடுத்து விட்டாச்சுனாலே உங்களுக்கு அந்த ருசியின்மை, பசியின்மை மாதிரி நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு கிளவீரா டானிக் வாங்கி சாப்பிட்டீங்கனாலே ஓரளவு அந்த ருசியின்மை, பசியின்மைக்கு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும் என்று கூறி இந்த காணொலியை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.